ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் குட்டை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மீன் குட்டை வந்து 3 டைப்பாக நம்ம வந்து அமைக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பயோஃப்ளாக் மெத்தட். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தட். அதாவது எப்படின்னா, நம்ம போர்வெல்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தார்பாலின் ஷீட் போட்டு நம்ம தண்ணி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்டர் டேங்க் மெத்தட் தான். ஜஸ்ட் நம்ம வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸில் குழி பறித்து ஜேசிபி விட்டு குழி பறித்து ஸோ நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 40க்கு 60. ஸோ இந்த சைஸில் நம்ம பறிச்சுக்கிறோம். நம்ம மண்ணில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தார்பாலின் ஷீட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தார்பாலின் ஷீட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தண்ணி வந்து பெர்மனெண்ட்டாக அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் நம்ம நடணும். ஏன்னா பாம்பெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஷேட் நட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ நெட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நெட் எதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீர் கொக்கு வந்து மீன் வந்து பிடிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்போஸ் நம்ம இது யூஸ் பண்ணல அப்படின்னா நீர் கொக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரா மீனுமே பிடிச்சிட்டு போயிடும். ஸோ வந்து நம்ம இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இந்த சைடில் போட்டிருக்கிற நெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாம்பு, தவளை இதெல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே போகாத மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குட்டை அமைக்கிறதுக்கு இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் சர்ஃபேஸ் கீழே நம்ம பறித்து நார்மல் டேங்க் மாதிரி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து ஃபுல்லாமே வந்து கல் நெட்டு நார்மல் கம்பெலி போகிற மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன நெட்டு போடணும். ஏன்னா இந்த சின்ன நெட் போட்டிங்க அப்படின்னா தான் பாம்பு இதெல்லாமே உள்ளே போகாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போட்டிங்க அப்படின்னா தான் நம்ம நீர் கொக்கு, வாத்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகாது. கொக்கெல்லாம் உள்ளே போய் மீனை பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம மீன் குஞ்சு வந்து வாங்கி விடணும். ஸோ வந்து நம்ம தார்பாலின் ஷீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜே மார்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதோட டென்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா 400 GSM. இது வந்து பார்த்திங்கன்னா 400 GSM பிளாக் தார்பாலின் ஷீட் இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றியுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நெட்டு மூலமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேஃபஸ்ட் மெத்தட் இது தான். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி என்ன டைப் ஆஃப் மீன் குஞ்சுகள்லாம் வாங்கி விடலாம், எது நம்ம பாண்டுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம்.